என் பெயர் ரூபி. என் அக்கா ஷீலாவின் திருமணத்தின் போது எனக்கு 17 வயதுதான் ஆகியிருந்தது. நான் என் அக்காவை விட மிகவும் அழகானவள். எங்கள் இருவருக்கும் வயது வித்தியாசம் அதிகம் இருந்தது. ஆனால் அக்கா என் ஒரே சகோதரி. அவள் திருமணத்தின் போது நான் அழுது அழுது ரொம்ப வருந்தினேன். என் அத்தான் அக்காவை வழியனுப்பும் போது என்னை அருகில் உட்கார வைத்து என் கையை பிடித்து அன்பாக, ரூபி, இதில் அழ என்ன இருக்கிறது? உனக்கு எப்போது வேண்டுமோ அப்போது எல்லாம் எங்கள் வீட்டிற்கு வந்து போ என்றார். மேலும் நீ எப்போது உன் அக்காவை பார்க்க வந்தாலும் நான் உனக்கு என் நகரத்தை சுற்றி காட்டுவேன் என்றார். அவர் சொன்னதை கேட்டு நான் மகிழ்ந்தேன். அதனால் நான் எப்போது அக்கா வீட்டிற்கு சென்று ஜாலியாக இருப்பேன் என்ற ஆசை என் மனதில் துளிர்விட ஆரம்பித்தது. அக்காவின் திருமணம் முடிந்து 1 வருடம் கடந்துவிட்டது. ஆனால் என்னால் அவள் ஊருக்கு போக முடியவில்லை. சரியாக 1 வருடம் கழித்து அக்கா எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தாள். பிரதாபத்தானும் அவருடன் வந்திருந்தார். அவர் மிகவும் நல்லவர், அன்பாக பேசக்கூடியவர். என் மீது மிகுந்த அக்கறை காட்டினார். எனக்காக நிறைய பரிசுகளையும் கொண்டு வந்திருந்தார். எனக்கு எந்த சகோதரனும் இல்லாததால் நான் அவர் மீது அதிகம் பாசம் கொண்டேன். 1 வாரம் எங்களுடன் தங்கிவிட்டு அக்கா மீண்டும் தன் மாமியார் வீட்டிற்கு திரும்பிவிட்டாள். 2 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அக்காவிடமிருந்து போன் வந்தது. அவள் கர்ப்பமாகி விட்டதாக தெரிவித்தாள். இந்த செய்தியை கேட்டு நானும் அம்மா அப்பாவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்கள் வீட்டிற்கு இப்படி ஒரு நல்ல செய்தி வந்திருந்தது. ஆனால் அக்கா மிகவும் கவலையுடன் இருந்தாள். அம்மாவிடம் நான் தனியாக வேறு ஊரில் இந்த நிலையில் இருக்க முடியாது. ஏனெனில் எனக்கு அதிகமாக வாந்தியும் தலை சுற்றும் வருகிறது. டாக்டரும் ஓய்வெடுக்க சொல்லி இருக்கிறார் என்று சொன்னாள். இதை கேட்டதும் அம்மாவும் மிகவும் கவலை அடைந்தார். அம்மா அக்காவை எங்கள் வீட்டிற்கு வந்து இருக்கும்படி சொன்னார். ஆனால் அக்கா, பிரதாப் என்னை விட தயாராக இல்லை என்றும் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டாம் என்றும் டாக்டர் சொல்லியிருக்கிறார் என்றாள். அக்கா வந்தாலும் அத்தானும் அவருடைய அப்பாவும் மிகவும் சிரமப்படுவார்கள். எப்படியும் இது 1-2 மாதங்கள் பற்றிய விஷயம் அல்ல. இன்னும் முழு 9 மாதங்கள் மீதம் இருந்தன என்று சொன்னாள். அக்காவின் பேச்சை கேட்டதும் அம்மா, நீ கவலைப்படாதே, நான் ரூபியை உன்னிடம் அனுப்புகிறேன். உன் தங்கை வருவதால் உன் மனமும் மாறும். இவள் உன் வீட்டு வேலைகளை செய்வாள் என்று சொன்னார். அம்மாவின் பேச்சை கேட்டதும் அக்கா மிகவும் மகிழ்ந்து, ரூபியை தனியாக அனுப்ப வேண்டாம், பிரதாப்பிடம் நான் சொல்கிறேன், அவர் அழைத்து செல்ல வருவார் என்று சொன்னாள். இதில் அக்காவை விட நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைந்தேன். அதனால் உடனடியாக என் துணிகளை கட்டி கொண்டேன். சித்தியாகும் மகிழ்ச்சியும் தனிதான். 3 நாட்களுக்கு பிறகு அத்தான் என்னை அழைத்து செல்ல வந்துவிட்டார். நானும் அவருடன் என் அக்காவின் ஊருக்கு வந்தேன். அக்காவின் வீட்டில் அவர் மாமனார் மட்டுமே இருந்தார். அதனால் நான் இங்கே தங்குவதில் எந்த பிரச்சனையும் இருக்க போவதில்லை, எந்த தொந்தரவும் இல்லை என்று நினைத்தேன். ஆனால் அதில் இருந்த பேராபத்து அப்போது எனக்கு தெரியவில்லை. அக்கா என்னை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். எனக்கு தங்குவதற்கு தன் எதிரில் இருந்த அறையை கொடுத்திருந்தாள். அக்காவின் மாமனாருக்கு வணக்கம் சொல்ல நான் அவர் அறைக்கு சென்றேன். ஆனால் அங்கே அவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தார். அவர் படுக்கையில் படுத்திருந்த ஒரு நோயாளி. என்னை பார்த்து விசித்திரமான வார்த்தைகளை பேசத் தொடங்கினார். அவர் பேசுவது எனக்கு புரியவில்லை. உடனே அக்கா என் கையை பிடித்து என்னை அறைக்கு வெளியே அழைத்து வந்து, என் மாமனார் பல வருடங்களாக நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார், அதனால் தான் அடிக்கடி கண்டபடி பேசுகிறார், இனிமேல் நீ அவர் அறைக்கு செல்ல தேவையில்லை என்று சொன்னாள். அக்காவின் மாமனார் அவளது திருமணத்திற்கு வரவில்லை. என் அக்காவின் மாமனாரை நான் முதல் முறையாக சந்தித்தேன். உண்மையில் நான் மாமனாரை சந்தித்ததில் மிகவும் பயந்து விட்டேன். இப்போது அக்கா வீட்டிற்கு வந்து 3 நாட்கள் ஆகியிருந்தன. நான் மீண்டும் அக்காவின் மாமனார் அறைக்கு ஒருபோதும் செல்லவில்லை. அக்கா உடல்நிலை சரியில்லாததால் அவள் பெரும்பாலும் படுக்கையில் படுத்திருந்தாள். நான் முழு வீட்டையும் பார்த்து கொண்டேன். ஆனால் ஒரு நாள் என் உடம்பெல்லாம் சிலிர்க்கும் அளவுக்கு ஒன்று நடந்தது. ஒரு இரவில் உணவு முடிந்ததும் சமையலறையை சுத்தம் செய்துவிட்டு என் அறைக்கு வந்தேன். குளித்துவிட்டு படுக்கலாம் என்று நினைத்தேன். அதிக வேலை செய்து நான் வியர்வையால் நனைந்து போயிருந்தேன். அதனால் நான் குளிக்க என் அறைக்கு சென்றேன். சிறிது நேரத்தில் யாரோ என்னை பார்ப்பது போல உணர்ந்தேன். முதலில் என் அக்காதான் என்று நினைத்தேன். ஆனால் திடீரென்று எனக்கு ஜன்னலில் ஒரு கண் தென்பட்டது. அப்போது என் உயிரே போனது. அங்கு ஒரு நிழலும் தெரிந்தது. யாரோ மறைந்திருந்து என்னை பார்ப்பது எனக்கு நன்றாக புரிந்தது. இந்த விஷயம் என் உணர்வுகளை பறித்தது. நான் விரைவாக குளியலறையை விட்டு வெளியே ஓடி வந்து உடனடியாக அக்காவின் அறைக்கு சென்றபோது அங்கு அக்கா மற்றும் அத்தான் இருவரும் நிம்மதியாக படுத்திருந்தனர். என் அவசரத்தில் அறையின் கதவை உடனே பூட்டவும் மறந்துவிட்டேன். இப்போது அவர்கள் என்னை பார்த்து விட்டனர்.
அத்தான் எழுந்து உட்கார்ந்து, உள்ளே வா ரூபி, வாசலிலே நிற்கிறாய் என்றார். நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. ஜன்னலில் ஒரு நிழல் தெரிந்ததாக நான் எப்படி அவரிடம் சொல்வது? நான் சும்மா அக்காவிடம் சாப்பாடு பற்றி கேட்க வந்தேன் என்று பொய் சொன்னேன். என் அக்கா, நீ போய் ஓய்வெடு, மீதி வேலைகள் அனைத்தையும் பிரதாப்பிடம் சொல்கிறேன் என்றாள். அந்த நேரத்தில் நான் என் அறைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அக்காவின் மாமனார் வெளியே இருந்து திரும்பி தன் அறைக்கு சென்று கொண்டிருந்ததை பார்த்தேன். அக்கா அவள் மாமனார் நோயாளி என்றும் அவர் தன் அறையை விட்டு வெளியே வரமாட்டார் என்றும் சொல்லி இருந்தாள். அப்படியானால் அவர் இவ்வளவு இரவில் வெளியே என்ன செய்து கொண்டிருந்தார்? இது மிகவும் விசித்திரமாக இருந்தது. எனக்கு மிகவும் பதட்டமாக இருந்தது. ஜன்னலில் தெரிந்தது என் கற்பனையா அல்லது உண்மையா? யாரோ என்னை பார்த்து கொண்டிருந்தார்களா? ஒருவேளை அது அக்காவின் மாமனாரா? இந்த கேள்வி என்னை மிகவும் தொந்தரவு செய்தது. இரவு முழுவதும் எனக்கு உறக்கம் வரவில்லை. அடுத்த நாள் காலை அத்தான் அலுவலகத்திற்கு செல்லும் போது, ரூபி, நான் மாலை சீக்கிரம் வந்து விடுவேன். உன்னை ஷாப்பிங்கிற்காக கடைக்கு அழைத்து செல்கிறேன். மாலையில் நீ தயாராக இரு என்றார். இப்படி சொல்லிக்கொண்டே திடீரென்று அருகில் வந்து என் கன்னத்தை தட்டிவிட்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டு விட்டார். அப்போது அக்காவும் என் பின்னாலேயே நின்று கொண்டிருந்தாள். பிரதாப் உன் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். நீயும் அவரை கவனித்துக் கொள்ள முயற்சி செய். ஏனெனில் என்னால் இப்போது அவரை சரியாக கவனித்துக் கொள்ள முடியவில்லை. அவர் மிகவும் சோர்வடைகிறார் என்றாள். அக்காவின் பேச்சை கேட்டு, நீ கவலைப்பட வேண்டாம், நான் அத்தானை கவனித்துக் கொள்வேன் என்றேன். மாலையில் நான் நன்றாக தயாராகிவிட்டேன். அத்தான் என்னை ஷாப்பிங்கிற்காக அழைத்து சென்றார். அக்காவுக்காக வாங்கியதை விட எனக்கு அதிகமாகவே வாங்கி கொடுத்தார். ஆனால் என் இந்த மகிழ்ச்சி சில நாட்களுக்கு மட்டுமே இருந்தது. அந்த இரவு திடீரென்று மின்சாரம் தடைப்பட்டது. அப்போது யாரோ என்னை பலமாக தள்ளினர். நான் மிகவும் பயந்து விட்டேன். இந்த தள்ளுதல் நான் எதிர்பார்க்காத செயல். அவர் உடனடியாக பின்வாங்கினார். நான் அறையை விட்டு ஓடி வெளியே வந்தேன். எனக்கு இதுவரை எதுவும் தெரியவில்லை. இருட்டு மிகவும் அதிகமாக இருந்தது. ஆனால் நான் சுவரோரமாக அக்காவின் அறைக்கு சென்றேன். அங்கு சென்று நான் அக்காவை அழைத்த போது, ரூபி, நீ கவலைப்பட வேண்டாம், பிரதாப் இப்பதான் லைட்டை பார்க்க போயிருக்கிறார். எங்கள் வீட்டில் இப்படிதான் அடிக்கடி லைட்டு போகும். பிரதாப் சீக்கிரம் சரி செய்து விடுவார் என்று சொன்னாள். அக்கா தன் மொபைல் போன் டார்ச்சை ஆன் செய்தாள். என்னிடம் மொபைல் கூட இல்லை. நான் அக்காவிடம் அமர ஆரம்பித்தேன். சிறிது நேரம் கழித்து லைட் வந்தது. நீயும் ரொம்ப பைத்தியக்காரத்தனமா இருக்க, கொஞ்சம் இருட்டுக்கே பயந்துட்ட. நீ என் உடல்நலத்தை எப்படி கவனிப்பாய் என்று கேட்டாள். அக்காவின் பேச்சை கேட்டதும், நான் அப்படி இல்லை, என் அறையில் யாரோ இருந்தார்கள், அதனால் தான் நான் பயந்து விட்டேன் என்றேன். என் பேச்சை கேட்டு அவள் சத்தமாக சிரித்தாள். பிரதாப் என் அறையில் என்னுடன் இருந்தார். என் மாமனார் என் அறையை விட்டு வெளியே வருவதே இல்லை. இருட்டினால் தான் நீ பயந்து விட்டாய், வேறு ஒன்றும் இல்லை என்றாள். அக்காவை எப்படி நம்ப வைப்பது என்று எனக்கு புரியவில்லை. அத்தான் அக்காவுடன் இருந்தால் என் அறையில் வேறு யார் இருந்தார்கள்? முதலில் ஜன்னலில் விழுந்த நிழல், இப்போது அறையில் யாரோ இருப்பதன் உணர்வு. இதற்கெல்லாம் நான் மிகவும் பயந்து விட்டேன். என் மனதில் மீண்டும் மீண்டும் அக்காவின் மாமனார் பற்றிய எண்ணம் வந்தது. லைட்டை சரி செய்துவிட்டு அத்தான் அறைக்கு வந்தபோது அக்காவிடம் என்னை பார்த்து, பார்த்தாயா, நான் உன்னிடம் ஏற்கனவே சொன்னேன், இவள் இருட்டுக்கு பயப்படுவாள், நீ இவளிடம் போய் என்று சொல்லி இருந்தேன் என்றாள். அக்கா அத்தானிடம், ரொம்ப இருட்டாக இருந்தது, நான் விழுந்திருந்தால் என்னவாகி இருக்கும், இவள் இவ்வளவு பயப்படுவாள் என்று எனக்கு தெரியாது என்றாள். நான் இருவரிடமும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் நன்றாக இருக்கிறேன், இப்போது என் அறைக்கு சென்று தூங்குகிறேன் என்றேன். நான் என் அறைக்கு செல்லும் போது இன்றும் என் அக்காவின் மாமனாரை வெளியே பார்த்தேன். அவர் என்னை மிகவும் விசித்திரமான பார்வையில் பார்த்து கொண்டே என் அருகில் வந்தார். நீ மிகவும் அழகானவள் மற்றும் அப்பாவி, உன்னை நீயே பத்திரமாக கவனித்துக்கொள், யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே என்றார். அவர் சொன்னதை கேட்டு எனக்கு கோபம் வந்தது. அவர் என்னிடம் இப்படி ஒரு விஷயத்தை சொல்வார் என்று நான் நினைத்து பார்க்கவே இல்லை. நான் பயந்து உடனடியாக என் அறைக்கு சென்றேன். இரவு முழுவதும் கண் விழித்தபடியே கழித்தேன். நான் அக்காவிடம் எதையும் சொல்லி அவளை அதிகம் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. ஏனென்றால் அம்மா எனக்கு சொல்லி இருந்தார், டாக்டர் அக்காவிற்கு டென்ஷன் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இங்கு நடப்பது எனக்கு அதிகம் பயத்தை ஏற்படுத்தியது. அதனால் நான் எப்படியாவது வீட்டிற்கு திரும்பி போய்விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். எதுவாக இருந்தாலும் இது என் மாயை அல்ல, இங்கு ஏதோ ஒன்று நடக்கிறது என்று நான் நன்றாகவே நம்பினேன். யாரோ என் தனிமையை பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்கிறார்கள். அடுத்த நாள் அக்கா மாத்திரை சாப்பிட்டு தன் அறையில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். நான் சமையல் அறையில் உணவை தயாரித்து கொண்டிருந்தேன்.
அப்போது யாரோ என்னை பின்னால் இருந்து பிடித்து தன் கைகளில் இறுக்கிக் கொண்டனர். என்னால் அது யார் என்று கூட பார்க்க முடியவில்லை. நான் பதறிப்போய் அவரிடமிருந்து என்னை விடுவித்துக் கொள்ள முயன்றேன். என்னால் கத்தக்கூட முடியாமல் பயத்தில் என் குரல் தொண்டையிலேயே நின்றுவிட்டது. நான் எதுவும் சொல்ல முடியாமல் நின்றேன். பின்பு அந்த நபர் வேகமாக என்னை விட்டு விலகி சென்றார். நான் பயந்து என் அறைக்கு ஓடி வந்து கதவை பூட்டிக் கொண்டேன். இது கண்டிப்பாக அக்காவின் மாமனார்தான் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. அப்போது பிரதாபத்தானும் அலுவலகத்திலிருந்து சிறிது நேரம் வீட்டிற்கு வந்திருந்தார். பின்னர் நான் இந்த விஷயத்தை பற்றி சொல்ல போகும் முன்பு அவர் திரும்பி சென்று விட்டார். நான் முடிவு செய்தேன், இனி ஒரு நொடி கூட இங்கு தங்க மாட்டேன். நான் பயத்தில் அழ ஆரம்பித்தேன். மாலையில் அக்கா என்னிடம் வந்தபோது என் கண்கள் கதறி அழுது வீங்கி இருந்தன. அவள் கவலையுடன் என்ன ஆயிற்று, ஏன் இவ்வளவு அழுது இருக்கிறாய் என்று கேட்டாள். அக்காவின் உடல்நிலை மோசமாக இருந்ததால் நான் அக்கா மாமனாரை பற்றிய உண்மையை மறைத்தேன். அம்மா அப்பாவை ரொம்ப நினைவாக இருக்கிறது, நான் வீட்டுக்கு போக விரும்புகிறேன் என்று கூறினேன். அக்கா என்னை அணைத்து கொண்டு, இதற்காகவா இவ்வளவு அழுது கண்களை வீங்க வைத்தாய்? இன்று மாலையிலேயே பிரதாப்புடன் உன்னை அனுப்புகிறேன் என்று கூறினாள். நான் அத்தானுக்கு எதுக்கு வீண் அலைச்சல், நான் அப்பாவிடம் சொல்கிறேன், அப்பா என்னை அழைக்க வருவார், நான் அவருடன் போவேன் என்று கூறினேன். அக்கா சரி என்று மகிழ்ச்சியுடன் கூறினாள். சிறிது நேரம் கழித்து அக்கா அறையிலிருந்து அவளது கத்தல் சத்தம் கேட்டது. நான் அவள் அறையை நோக்கி ஓடினேன். அங்கே அக்கா கீழே விழுந்து வயிற்றை பிடித்து கொண்டு கத்தி கொண்டிருந்தாள். அவளை படுக்கையில் படுக்க வைத்து நீண்ட நேரம் அருகில் இருந்தேன். அவளிடம் மருத்துவரிடம் செல்ல வேண்டும் என்று கூறினேன். ஆனால் அவள் மறுத்துவிட்டாள். ரூபி, என்னை விட்டு போகாதே, இந்த நிலையில் நான் தனியாக இருக்க முடியாது என்று கண்ணீருடன் கூறினாள். அவளது வார்த்தைகளால் நான் மேலும் சில நாட்கள் தங்க முடிவு செய்தேன். சிறிது நேரத்தில் பிரதாபத்தான் திரும்பி வீட்டிற்கு வந்தார். அக்காவின் உடல்நிலை மோசமாக இருப்பதை அறிந்து அவர் என்னிடம், போய் உன் அக்காவுக்கு பால் கொண்டு வா என்று கூறினார். அப்போது நான் சமையல் அறையில் பால் தயாரிக்கும் போது பிரதாபத்தான் வந்து என்னை பின்னால் இருந்து பிடித்தார். அந்த பிடியை பார்த்ததும் எனக்கு தெரிந்து விட்டது, இவர்தான் என்னை காலையிலும் பிடித்துள்ளார் என்பது. அந்த பிடியை பார்த்ததும் எனக்கு தெரிந்து விட்டது, இவர்தான் என்னை காலையிலும் பிடித்துள்ளார் என்பது. அவரிடமிருந்து இப்படி ஒரு நடத்தையை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது எனக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பின்பு பிரதாப் என்னிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்றான். நான் அவனை தள்ளிவிட்டு, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? உங்கள் மனைவியின் உடல்நிலை இவ்வளவு மோசமாக இருக்கும்போது உங்கள் மனைவியின் தங்கையுடன் இப்படி நடக்கிறீங்க என்று கோபமாக கூறினேன். ஆனால் அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவன், நீ இவ்வளவு அழகாக இருக்கிறாய், உன்னை பார்ப்பதை நிறுத்தவே மனம் வரவில்லை என்று கூறினான். மிகவும் கஷ்டப்பட்டு அவனிடமிருந்து விலகி சமையல் அறையிலிருந்து வெளியே ஓடினேன். அப்போது பிரதாப் சொன்ன வார்த்தைகளால் என் கால்கள் அப்படியே நின்றன. நீ குளியலறையில் கூட மிகவும் அழகாக இருந்தாய், என் மொபைலில் உன் வீடியோ கூட இருக்கிறது என்று கூறினான். இந்த வார்த்தைகளால் என் மூச்சு நின்றுவிட்டது. அவன் இவ்வளவு தரமற்ற மனிதனாக இருப்பான் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. நான் அழுது கொண்டே அவனை பார்த்தபோது அவன், நான் உன்னிடம் வெறும் காதல் பற்றி மட்டுமே பேச விரும்புகிறேன் என்று கூறினான். அவன் என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தவுடன் நான் கோபத்தில் கத்தினேன். நான் கத்தியவுடன் அக்கா வந்துவிட்டாள். நான் பயத்தில் நடுங்கியபடி அக்காவிடம் பிரதாப்பின் உண்மையை வெளிப்படுத்தினேன். ஆனால் அக்காவின் பதில் என்னை மேலும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. அவள் பிரதாப்பை பார்த்து, உன்னால் ஒரு 17 வயது பெண்ணை கூட கட்டுப்படுத்த முடியவில்லையா என்று கேட்டாள். நான் இங்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் குழப்பத்தில் முழித்தேன். பின்பு அவள் என்னை அறைக்கு அழைத்து சென்று, ரூபி, நான் பிரதாப்பின் உண்மையை அறிவேன், ஆனால் அவன் உன்னிடம் எதை விரும்புகிறானோ அதை நீ செய்ய வேண்டும் என்று கூறினாள். நான் அதிர்ச்சியில், நீயும் இப்படி பேசுறியா? உன் கணவன் என்னை தவறாக பயன்படுத்த விரும்புகிறார் என்று கோபமாக கேட்டேன். அதற்கு அக்கா, நான் கர்ப்பிணியாக இருக்கிறேன் என்று நினைத்தாயா? அது உண்மை இல்லை. உண்மையில் நான் தாயாகவே முடியாது. அதனால் தான் உன்னை இங்கு அழைத்தேன். நீ எங்களுக்கு ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறினாள். உன் தங்கையிடம் இப்படி பேச உனக்கு கேவலமாக இல்லையா என்று நான் கோபத்தோடு கேட்டேன். அதற்கு அவள், நீ என் உண்மையான தங்கை இல்லை. நீ பிறப்பதற்கு தாமதமானதால் உன் அப்பா அம்மா என்னை தத்தெடுத்தார்கள் என்றும் கூறினாள். மேலும் நான் பிரதாப்பை மிகவும் நேசிக்கிறேன், அதற்காக உன்னை கொடுக்க முடிவு செய்தேன் என்றாள். இதையெல்லாம் கேட்டதும் எனக்கு தலை வெடித்தது போல இருந்தது. அவள் என்னை பிரதாப்பின் அறைக்கு அனுப்ப முயன்ற போது நான் கத்தினேன். அப்போது பிரதாப்பின் தந்தை அங்கு வந்தார். அவரை அப்படி பார்த்ததும் அக்கா அதிர்ச்சி அடைந்தாள். அவர் என்னை அக்காவிடமிருந்து காப்பாற்றினார். முதல் நாளில் இருந்தே இவர்களின் எண்ணம் மற்றும் பேச்சுகளில் தவறாக இருப்பது எனக்கு தெரிந்தது.
அதனால்தான் என் உடல்நிலை சரியான பின்பும் நான் உடல்நிலை சரியில்லாதவன் போல் நடித்து கொண்டிருந்தேன் என்று கூறி என்னை அவரது அறையில் பாதுகாப்பாக வைத்தார். அவரை தாண்டி பிரதாப் மற்றும் ஷீலாவால் என்னை எதுவும் செய்ய முடியவில்லை. அவரது உதவியுடன் நான் என் பெற்றோரை அழைத்து உண்மையை கூறினேன். மறுநாள் காலை என் அப்பா என்னை அழைத்து செல்ல வந்தார். அவர்கள் அக்காவுடனான உறவை முறித்து கொண்டனர். பின்பு நான் என் அப்பா அம்மாவோடு வாழ ஆரம்பித்தேன். இந்த அனுபவம் எனக்கு ஒரு பாடத்தை கற்பித்தது. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. என் தாய் என்னை அக்கா வீட்டுக்கு அனுப்பியது தவறு. நான் ஒரு அந்நிய ஆணை நம்பியது மிகப்பெரிய தவறு. இன்றைய உலகில் ஒருவர் தனது மரியாதையை பாதுகாத்துக் கொள்ள மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.